கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். நம்பேடி சொன்னா நம்ம சொல்லலாமே, கர்த்தர் என்னை என்ன செஞ்சிருக்கிறார்? நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் நினைக்கும் பொழுது நம்ம இனிமே அழுகை இல்ல, கண்ணீர் இல்ல, விளைவினம் இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, என்னை நினைத்திரு அவர் என்ன செய்வாரு? நினைத்து ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அப்ப அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே என்ன செய்தார்? நம்ம தான் யாரு? இஸ்ரவேல். அல்லேலூயா. நம்ம தான் என்ன செய்யும்? அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் உலகத்துல உருவாக்குறது எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனா நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நமக்கு செல்ல பிள்ளை. அல்லேலூயா. நான் உமக்கு செல்ல பிள்ளை, நான் உமக்கு நேசகுமாரன், நான் உமக்கு நேசகுமாரத்தினி நம்ம உரிமையோட பட சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொருத்தரும் அப்படி ஆண்டவரை அறியாத மக்களுக்கு என்ன செய்வாங்க? சொல்ல முடியும். அல்லேலூயா. ஒரு பலவீனம் இருக்கும் பொழுது அவர் சொல்ல முடியும். அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் சொல்லுதாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாரா, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் நினைக்கும் பொழுது ஆசீர்வாதம்னா நம்ம உடனே என்ன நினைப்போம்? உலகமான பணம். அல்லேலூயா. அப்படின்னு நினைப்போம். பணம் உடனே என்ன செய்யும்? பணம். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். நம்ம ஜீவனோடு இருக்கிறதும் ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இந்த இடத்துல இன்று பார்த்த மக்கள் நாளைக்கு என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் நம்ம பிரயாணத்துல இருக்கிற அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அத பெரிய பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு பலவீனம் இல்லாம நம்மளை பாதுகாக்கிறாரே, அது ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நம்ம என்ன செஞ்சிடும்? ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யத்தை தேடும் பொழுது உலகத்துல ஆசீர்வாதம் எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும்? கேட்கப்படும். ஆனா அந்த ஆசீர்வாதத்திலே கண்ணு போயிடக்கூடாது. அவர் எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தாலும் அவர் மகிமைக்காக. அல்லேலூயா. அது உங்க மகிமைக்காக நீ அதை அப்படியே தள்ளிட்டோம்னா ஆசீர்வாதம் நம்மளை தேடி என்ன செய்யும்? அது வந்து கொண்டே இருக்கும். அந்த கண்ணு அந்த பணத்தின் மேலையும் பொண்ணு மேலையும் சொத்து மேலையும் போயிட்டுனா ஏதாவது ஒரு வாழ்க்கையில பிரேக்கப்பட்டு வச்சிருப்பாரு. அதுல நம்ம நிம்மதி இல்லாம கண்ணீர் வடிச்சு கொண்டு இருப்போம். அல்லேலூயா. டேடி ஒரு வீட்டை தந்தாரா உங்களுடைய மகிமைக்காக, ஒரு கற்பத்தின் கனி எனக்கு தந்தாரா ஒரு மகிமைக்காக. அல்லேலூயா. ஒரு வஸ்திரம் தந்தா கூட அது உங்க மகிமைக்காக. அல்லேலூயா. அப்படிக்கு நம்மளுக்கு என்ன செய்யும்? வந்து கொண்டேதான் இருக்கும். அது யாராலும் என்ன செய்ய முடியாது? தடை பண்ண முடியாது. அப்ப அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார்.